ஒவ்வொரு ஜாதகத்துக்குமே ஒரு ஒரு மாதிரியான பூஜை புனஸ்காரங்கள் சொல்லுவாங்க சார். இப்போ நார்மலாவே பெஸ்ட்டான பூஜைகள் அப்டின்னா, இது அப்டின்னா என்ன சொல்லலாம் சார்? நெறைய இருந்தாலும், உக்கிரமான பெண் தெய்வ வழிபாட்டு மூலியமா கிடைக்கக்கூடிய பூஜைகள் தான் வலு அதிகம். காளி, துர்க்கை, சண்டி இந்த மாரி உக்கிரமான பெண் தெய்வம் இருக்குல்ல. பொதுவாகவே இந்த பிளாக் மேஜிக் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு பெண் சக்தி தான் மிகப்பெரிய அளவில் துணை கொடுக்கும். ம். அதுக்கப்புறம் கால பைரவரு, அது ஒரு கணக்குன்னு வச்சுக்கங்களேன். இருந்தாலும் உண்மையிலே பயங்கரமான சக்தியோடு இருக்கக்கூடிய தெய்வங்கள் பெண் தெய்வங்கள் தான். காளி, சண்டி அப்படி சொல்லக்கூடிய தெய்வங்கள் தான். அந்த தெய்வங்கள் மூலியமாக இந்த பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்குமானா, நிச்சயமாக கிடைக்கும். அவங்க தான் உடனடியாக பலன் கொடுக்கக்கூடிய தெய்வங்கள். கேட்ட வரத்த உடனடியா குடுப்பாங்க. இப்பயும் சொன்னேன் இல்லையா, நம்ம ஏற்கனவே காளி மாதா பத்தி நெறைய ம். பேசியிருக்கோம். அது போன்ற பெண் தெய்வ வழிபாடு செய்றவங்களுக்கு இந்த மாரி பிளாக் மேஜிக் அதிகமா வராது. தொடர்ச்சியாக பெண் தெய்வ வழிபாட்டுல யார் இருக்காங்களோ, குலதெய்வ வழிபாட்டுல யார் இருக்காங்களோ, அவங்ககிட்ட அதிகமா போறதுக்கு வாய்ப்பு இல்ல. என்னதான் இருந்தாலும் நீங்க குலதெய்வத்திற்கு கட்டு போட்டாலும், இது போன்ற பெண் தெய்வம் மூலியமா தான் நீங்க அந்த மந்திர உச்சாடனம் பண்ணி அந்த வரத்தையே நீங்க வாங்குறீங்க. ம். செய்யக்கூடிய நபரும். அப்ப தீர்வும் அங்க தான் இருக்கு. அதனால அந்த பெண் தெய்வத்த வழிபாடு யாரு தொடர்ச்சியா மேற்கொள்றாங்களோ, அவங்களுக்கு இந்த பிளாக் மேஜிக் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல அதிகமான தாக்குதல் இருக்கறதுக்கு வாய்ப்புகள் இல்ல.